நிச்சயமா சொல்றேன். இந்த எலெக்ஷன் ஒரு வித்தியாசமான, விசித்திரமான, வேற லெவல் ஒரு மாற்றத்துக்கான எலெக்ஷன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, மொத்தம் 5,75,00,000க்கு மேல ஓட்டுகள் இருக்கு. அதுல 18ல இருந்து 35 to 40 வயசு இருக்கிற ஓட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 2.5 கோடி பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட பாதி 50%. இது போக விஜயை பிடிச்சவங்க, நம்ம டிவிகேவை ஆதரிக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம மாற்றத்தை எதிர்பார்க்கிறவங்கன்னு மிச்சம் இருக்கிற 2.5 கோடி பேர்ல இருந்து ஒரு 1 கோடி பேரை எடுத்துக்கிட்டாலும் 3.5 கோடியில இருந்து 3.5 கோடி ஓட்டுன்னு வச்சுக்கிறோம். சரி, அது எல்லாமே உழுகாதுன்னு வச்சுக்கிறோமே. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 85 லட்சத்துல இருந்து 1 கோடி ஓட்டு இருக்கு. அது போக அதுக்கடுத்து தலைவரோட ரசிகர்களா இருக்கிறவங்க, இந்த கொள்கை பிடிச்சு வந்தவங்க, புது மாற்றத்தை எதிர்பார்க்கிற இளைஞர்கள் மட்டுமே ஒரு 1 கோடியில இருந்து 1.5 கோடி பேர் இருப்பாங்க. ஸோ பெண்களோட ஓட்டு அதிகம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் விஜய சூழ்ந்தும் டிவிகேவுக்கு ஆதரவும் இருக்கிறது தான் இவங்களோட பிரச்சனையே. ஆஹா, ஏதாவது நடந்துருமோ. எனக்கு தெரிஞ்சு இந்த சர்வேவை கொஞ்சம் ஜென்ரலா யோசிச்சு பார்த்தாலே 35ல இருந்து 40% ஓட்டு இருக்கு. சரி, அவ்வளவு கூட வேணாங்க பெருசா. 30% ஓட்டுன்னு வச்சாலே இங்க தமிழ்நாடு அரசியல்ல வேற லெவலான ஒரு கேம் டிவிகேவால பிளே பண்ண முடியும். அதுதான் இவங்களோட பயமே. இத்தனை கட்சி கூட்டணி, இவ்வளவு கிட்டத்தட்ட நிறைய இடத்துல வந்துட்டு வேற மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்துட்டு நிகழ்த்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்து உஷாரா இருங்க. நிச்சயமா ஒரு மாற்றம் ஏற்படும். அது உங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அதனால உங்க ஓட்டை கரெக்டான ஆளுக்கு, அதாவது நான் வந்து டைரக்டாவே சொல்றேங்க, டிவிகே தான் சேஞ்சு. ஸோ ஓட் ஃபார் சேஞ்ச், ஓட் ஃபார் ரெஸ்பான்சிபிலி. டிவிகேக்கு விசில் சின்னத்தில் உங்களோட ஓட்டை போட்டு ஒரு மாற்றத்துக்கான வழியை உங்கள்ல இருந்து தொடங்குங்கன்னு சொல்றேன்.